அவர்களோடு நான் பேசவே இல்லை. அவர்கள் உங்களுக்கு சொல்வது பொய்யான காட்சி, பயனற்ற குறிக்கூறல். கவனிச்சிங்களா? குறிக்கூறது இப்போ நான் சொல்லவா? 7 பேருக்கு சுகமாயிடுச்சு, 5 பேருக்கு தலைவலி சரியாயிடுச்சு, 4 பேருக்கு கை கால் ஒழுங்காயிடுச்சு. பிரியமானவர்களே, நான் மறுபடியும் சொல்றேன், ஆண்டவர் எல்லா அதிசயங்களையும் அற்புதங்களையும் எல்லா நேரமும் செய்கிறார். அது எனக்கு நடக்காமல் போவதற்கு 2 காரணம். ஒன்று, எனக்கு நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இருந்துச்சுன்னா எனக்கு நடக்கும். 2வது, நான் பாவத்தில் வாழ்கிற கடவுளுடைய மன்னிப்பை நான் விரும்பலை, அதனால் எனக்கு நடக்கலை. இல்லைங்களா? அப்போ நம்பிக்கையோடு ஜெபிப்பவர்களுக்கு, கடவுளுடைய இரக்கத்தை நம்புகிற பிள்ளைகளுக்கு அதிசயம் அற்புதம் நிச்சயமாய் நடக்கும். அதனால தான் இயேசு எங்கே அதிசயம் செஞ்சாலும் நான் உன்னை சுகமாக்கினேன்னு சொல்லவே இல்லை. இயேசு எங்கே சுகமாக்கினாலும் என்ன சொல்லலை? நான் உன்னை சுகமாக்கினேன்னு சொல்லலை. உன் நம்பிக்கை உன்னை. அவர் போகும்போது நிறைய பேர் அவரை தொட்டாங்க இல்லையா? நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும்தான் சுகம் பெற்றாங்க. ஆனால் இயேசு அந்த கூட்டத்தை பார்த்து, இந்த கூட்டத்தில் இப்போ 7 பேருக்கு கண்ணு சரியாயிடுச்சு, 8 பேருக்கு இடுப்பு வலி சரியாயிடுச்சு, 9 பேருக்கு முடக்கவாதம் சரியாயிடுச்சு, 12 பேருக்கு பேய் பிடிச்சதெல்லாம் போயிடுச்சு. இயேசு என்ன சொன்னார்? அவ்வளோதான். அதை சொல்லிட்டு போய் தொலை, அதை சொல்லிட்டு போய் தொலை. உன் நம்பிக்கை உன்னை சுகமாக்கியது. யாரெல்லாம் இன்று நம்பிக்கையோடு சுகம் பெற்றீர்களோ வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு 7 பேருக்கு சுகமாச்சு, 8 பேருக்கு என்ன அர்த்தங்க? என்ன சொல்ல வரீங்க? ரொம்ப சிம்பிள். எனக்கு ஆண்டவர் 8 பேரை காட்டுகிறார். கரெக்டா? எனக்கு ஆண்டவர் 10 பேரை காட்டுகிறார். ஏன்னா நான் அவ்வளோ பெரிய பரிசுத்தவான். அதனால் ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணுறாரு? 10 பேரை என் கண்களிலே காட்டுகிறார். ஏங்க தற்பெருமை? ஏங்க நான் யாரங்க மகிமைப்படுத்தணும்? அவர் தாங்க மகிமைப்படுத்தணும். ஆண்டவர் சுகமளிக்கிறாருங்க இல்லையா? அப்படியே நீங்கள் இறைவாக்கு உரைத்தாலும் அது விவிலியத்தோடு பொருந்தியதாக இருக்கட்டும். நான் அவ்வளோதான் சொல்கிறேன். அடிப்படையாக நான் சொல்கிறது அதுதான். அப்படியே நீங்கள் இறைவாக்கு சொல்கிறீங்க, ப்ராஃபஸி சொல்கிறீங்க அப்படின்னா அந்த ப்ராஃபஸி எதோட பொருந்தணும்? பைபிளோட பொருந்தணும். அவ்வளோதாங்க நான் எதிர்பார்க்குறேன். இதுதாங்க கத்தோலிக்க திருச்சபை எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்கு. கத்தோலிக்க திருச்சபை எனக்கு என்ன சொல்லிக் கொடுத்துச்சோ அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன். எதுவுமே அருள்மணி ஃபாதருடைய கற்பனையில் இருந்தோ என்னுடைய சொந்த அறிவிலிருந்து நான் சொல்லலை. எனக்கு சொந்த அறிவு கிடையாது. எனக்கு ஆண்டவர் என்னுடைய திருச்சபை வழியாக இல்லையா, விவிலியத்தின் வழியாக ஆண்டவர் எனக்கு சொன்னதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அவ்வளவுதான்.